ஆளுமை பாதிக்கின்ற வண்ணம் எதுவும் நடந்துவிடக் கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அதாவது லா யஸ்தகிஃபன்னக அல்லதீன லா யூகினூன், ஈமான் கொள்ளாதவர்கள் உங்களை குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. உங்களை ஈமான் கொள்ளாதவர்கள் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. ஃபஸ்தகஃப கௌமஹு ஃபஅதாஉஹு, ஃபிரௌன் தன் சமுதாயத்தை குறைவாக மதிப்பிட்டான், அதனால் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஃபிரௌனுக்கு வழிபட்டார்கள். இந்த வசனத்தை பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி சொல்றான்டா, ஃபஸ்தகஃப கௌமஹு ஃபஅதாஉஹு, அதாவது ஃபிரௌன் தன் சமுதாயத்தில் உள்ளவர்களை குறைவாக மதித்தான், உடனே அவர்கள் வழிபட்டார்கள். எப்ப வழிபடுவான் நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம், நல்லா கூல் பண்ணி ஆளை தூக்கி வச்சா தான் அவர் நம்மளை ஃபாலோ பண்ணுவார் நினைக்கிறோம். உங்களை விட்டா ஆள் இருக்கிறான்னு கேட்டா தான் அவர் என்ன செய்வார், நம்மளை பின்பற்றுவார். அப்படி இல்ல, உங்களுக்கு எதுவும் விளங்காது, உங்களுக்கு யோசிக்கிற தன்மை இல்ல, உங்களுக்கு விளங்குற தன்மை இல்ல, உங்களுக்கு எதை ஆய்வு செய்யற தன்மை இல்ல, நீங்க எதுக்கும் என் ஐடியாவை கேட்டு நடங்கன்னு சொன்னா கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, எனக்கு மூளை இல்லை என்றாரே இவர் சொல்றதையா நான் கேட்டு நடப்போம்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பார்கள். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஸ்தகஃப கௌமஹு, தன் சமுதாயத்தை குறைத்து மதிப்பிட்டான் ஃபிரௌன், உடனே அவர்கள் வழிபட்டார்கள். உடனே தரீகாக்கு நிறைய பேர் வழிபட்டிக்கிறதான் காரணம். உங்களுக்கு போகல எனக்கு தான் போகல, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன உடனே வழிபட்டாங்க. சீப்பாக்கிற வழிபட்டு விடுவார்கள். ஃபிரௌனுக்கு அப்படித்தான் வழிபட்டார்கள். ஃபஸ்தகஃப கௌமஹு ஃபஅதாஹு, அல்லாஹ் சொல்றான் என்னது, நபியே உங்களை காவிர்கள் சீப்பாக எடை போட்டு விடக்கூடாது. இன்றைக்கு என்ன நடக்குது தெரியுமா, ஆளுமையில என்ன பாதிப்பு தெரியுமா, இதனால என்ன பாதிப்பு என்றால், ஒரு மனிதன் ஒன்றுக்காக அழுவதென்றால், ஒன்றுக்காக சிரிப்பதென்றால், ஒன்றுக்காக உணர்ச்சி வசப்படுவதென்றால் முதலாவது உண்மையா இருக்கணும். முதலாவது அது உண்மையா இருக்கணும். ரெண்டு பேர் நடிப்புக்கு வெட்டிக்கிறானா, அழுதா நான் நல்ல மூளையுள்ள நினைக்கிறீங்களா? ரெண்டு பேர் நடிப்புக்கு வெட்டிக்கிறாங்க, நான் கண்ணால கண்ணீர் விட்டு அழுகிறேன், அந்த ஞாபகத்திலிருந்து விடுதலை ஆகிறேனே இல்லைன்னா இதுல யார் பைத்தியக்காரன்? நான் தான் பைத்தியக்காரன். அதை நல்லா வழங்குது நடிக்கிறான்னு சொல்லி உண்மையாக ரெண்டு பேர் வெட்டிக்கிறாங்க, நான் கவலைப்படுறது வேற, அதுக்காண்டி போராடுறது வேற. உண்மையாக ரெண்டு பேரும் ஏதாவது நடக்குது, அதெல்லாம் கவலைப்படுறது வேற. உண்மையாகவே இந்த உலகத்தில் அதுக்கு அது வேற, உண்மையான ஒன்றை ரசிப்பது வேறு. என்ன நடக்குது தெரியுமா, முதலாவது பாவமான ஒன்று, இரண்டாவது பொய்யான ஒன்று. உண்மையான விஷயங்களிலும் இஸ்லாம் ரெண்டா பிரிக்குது, ஹலால் ஹராம் என்று. உண்மையான விஷயங்களிலும் பார்க்க முடிந்தவைகள், பார்க்க கூடாதவைகள். இதுல முதல் முக்கியம் என்ன தெரியும், முதலாவது உண்மையாக இருக்கணும். அது என்ன நடக்குது தெரியுமா, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் போய் குந்தி ஒரு வருஷத்தை செலவழிக்கிறாங்க, செலவழிச்சு அதை பார்க்கிறாங்க. என்ன தெரியுமா, ஒரு குரூப் அழுது, ஒரு குரூப் என்னது உணர்ச்சி வசப்படுது, ஒரு குரூப் கைதட்டுது, ஒரு குரூப் என்ன வெளியே வரக்குள்ள பேய் அடிச்ச மாதிரி வெளியே வரா. அப்ப இதெல்லாம் என்னது, அத்தனை பேர் அதுல பாதிப்படைஞ்சிக்கிறாங்க. போய் இதே பாதிப்பு உண்மையா நடந்தா வருது இல்ல. அங்க 5 பேர் ஒரு பொம்ஸ் வச்சு 5 பேர் போயிட்டாண்டா, 5 பேர்ல இன்னைக்கு சகஜம் பொம்ஸ் பட்டு 5 பேர் போற, ஒரு 50 பேர் போனா தான் ஒழுங்கா பொம்ஸ் வச்சுக்கான அர்த்தம். என்னது அந்த லெவலுக்கு இன்றைக்கு மாறிட்டு. ஆனா சினிமால ஒத்தம் போனாலே என்னது மிச்சம் கவலைப்படுறாங்க, அடே கொண்டு ஓட்டான். ஆனா உசுரோட நினைக்கிற அடுத்த என்ன பேட்டி கொடுத்து அள்ளிய வாங்கிட்டு போறான். ஆனா இவருக்காக கவலைப்படுறான். முதலாவது பிரச்சனை எங்களுக்கு லூஸ் பிடிச்சிக்கிட்டு வருது, பைத்தியம் பிடிக்குது, மூளையில எஃபெக்ட். உண்மைக்கு கவலைப்படாம உலகத்துல பொய்க்கு கவலைப்பட்டு கண்டிக்கிறான். நீங்க உங்களை நினைச்சு பாரு, சினிமா பார்க்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களும் உங்களை நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வழங்கு நான் எவ்வளவு பைத்தியக்காரன்னு சொல்லி. உண்மை இல்லாத ஒன்றுக்கு கவலைப்படுறான். அதாவது நடிப்புல திறமையை பார்த்து இவன் கவலைப்படுகிறான், அதற்காக வேண்டி ஆத்திரப்படுகிறான், அதற்காக வேண்டி வேதனைப்படுகிறான், அதற்காக வேண்டி பாராட்டுகிறான். ஆனா பொய். ஆனா என்னது பொய்யான ஒரு விஷயம். இது ஆளுமையில் ஒரு பாதிப்பா இல்லையா? நம்மளை ஒருவர் ஏமாத்துகிறான் விளங்கினா விடுவோமா? உதாரணமா ஃப்ரெண்டுக்கு சண்டை போகுது, நீங்க ஓட்டி போய் விலைக்கு எல்லாம் முடிஞ்ச வரும், கஷ்டப்பட்டு அதுக்கு போன பண்ணி எல்லாம் முடிஞ்ச வரும், நாங்க ஜோக்குக்கு சண்டை பிடிச்சுக்கிறோம்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி சொன்னா நாங்க ஜோக்கு தான் சண்டை பிடிச்சுக்கணும், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு விளக்குனீங்கன்னா எங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. இது டெய்லி தள்ளி கொடுத்து கொடுத்து பார்க்கிற, அவன் உண்மையாக இல்லைன்னு நல்லா தெரியும், அதுக்காக கவலைப்படுறான். எவ்வளவு பலகீனம் தெரியுமா உள்ளத்துல? அப்ப ஆளுமையில பாதிப்பு, எங்களுடைய பர்சனாலிட்டியில் ஒரு பாதிப்பு, சக்சியத்தில் பாதிப்பு. இது முதலாவது ஒருத்தன் நினைக்கிறான், அடே என் ஆளுமையை யாரும் வீணாக்க கூடாது, உலகமே திரண்டாலும் என் ஆளுமையை வீணாக்க கூடாது. நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅரில் அனில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களை விட்டு நீங்கள் புறக்கணித்து நடவுங்கள், அவர்களை புறக்கணித்து நடங்கன்னு சொல்றான். லேசான வார்த்தை அது. அப்படி சொல்ற நேரத்தில் 4-5 பேர் தான் நபி தோழர்கள் ரசூலாங்களும் கேட்கிறாங்க. முழு உலகத்தில் உள்ள கோடி மக்களை புறக்கணிங்க என்றாங்க. 5 பேர், 6 பேர், 10 பேர், எவ்வளவு வெயிட்டான வார்த்தை. எப்ப புறக்கணிக்கலாம் தெரியுமா? நான் இருக்கிற உண்மை,
முன்னால உள்ளது பொய், பொய்க்கு நான் ஏமாற மாட்டேன் என்கின்ற ஆளுமையில் உச்சகட்டத்தில் இருந்தவர்களுக்கு தான் அந்த தைரியம் வரும். அவன் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான், அவர் இந்த தோழர்களுக்கு கொடுத்திருந்தான். எங்களுக்கு அந்த ஆளுமை இல்லை. இப்ப முதல் பாதிப்பு ஆளுமை, ஆளுமை போகிறது. இது முதலாவது நினைக்கணும் சகோதரர்களே. இது நம்ம கவனமா இருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆளுமையில் பாதிப்படைகிற எந்த விஷயத்தை நாங்க என்ன செய்ய மாட்டோம், விரும்ப மாட்டோம். மனிதன் அந்த உணர்வு அல்லாஹ் தந்திருக்கிறான். ஆனா இப்ப விட்டுக்கணும், சின்ன பிள்ளை ஏமாத்தினா கூட நாங்க என்ன செய்யறோம், கோபம் வருது. சின்ன புள்ள ஏமாத்து, வீட்டுல சொந்த புள்ள ஏமாத்தினா கோபம் வருது, மனைவி ஏமாத்தினா கோபம் வருது, உலகமா சேர்ந்து ஏமாத்துறேன்னு போட் போட்டு நடத்தினா கோபம் வருது. இல்ல போட் போட்டு நடத்தினா கோபமே வராதுன்னு முடிவெடுத்துட்டு கோபம் வராட்டி பரவாயில்ல. உண்மையான உணர்ச்சி, உண்மையான ஆத்திரம், உண்மையான ஆவேசம், உண்மையான கவலை, கண்ணீர், அதை வச்சு என்னது வருவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த ஆளுமையோட ரிசல்ட் என்னதையும் அதை பார்த்ததுனால அது மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறார் இளைஞர்கள். அது மாதிரி ஒரு வாழ்க்கை ரெண்டு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததோட சினிமா முடியுது. முடிஞ்சோடனே இவன் நினைக்கிறான் நம்மளுக்கு இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையெல்லாம் காட்ட மாட்டான். அது பேப்பர்ல வருது, விவாகரத்து செஞ்சுட்டான், களவு எடுத்துட்டான், கொள்ளை அடிச்சுட்டான், மங்கொள்ளை அடிச்சான், வாழ்க்கையெல்லாம் காட்ட மாட்டான். ஆனா இவன் நினைக்கிறான் நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு எங்க வீட்டுல இல்லையே நினைச்சான்னு வைங்களே, வாழ்க்கை பிரியுமா இல்லையா, சண்டை வருமா இல்லையா? அவன் காட்ட மாட்டான், ஏமாத்திட்டு இருப்பான். அவன் அதோட அவன் முழுசா காட்டினான் என்ன நடக்கும், இவ்வளவு கேவலமான வாழ்க்கையான முடிவு எடுப்பான். அந்த வாழ்க்கையை பார்க்கணும் என்ன செய்யுது, இன்றைக்கு வரக்கூடிய செய்திகளை பார்த்தா வழங்கும், எவனாவது ஒழுங்கா வாழ்றான, உலகத்துக்கு ஒழுங்கான வாழ்க்கை காற்று எவனாவது ஒழுங்கா வாழ்றான. நபிமார்களுடைய முதல் பிரச்சாரமே என்ன தெரியுமா, ஏகத்துவத்தை சொல்லி நான் உங்களுக்கு எதை ஏவுகிறேனோ அதில் உங்களுக்கு நான் மாறுபட விரும்பவில்லை, நானும் அதைத்தான் செய்கிறேன். அதுதான் முதத்தனுடைய எத்தி வைப்பவனுடைய முதல் பங்காக இருக்க வேண்டும். அவங்க எத்தி வச்சுட்டு போயிடுவாங்க, சல்லியெல்லாம் எடுத்துட்டு இங்க குந்தி ரசிச்சு கை தட்டி கணிக்கிறான். எப்படி அவன் பணத்தை வாங்கிட்டு அவன் தைரியமா போயிட்டான். ஆனால் அதுக்காக சங்கம் வச்சு விளங்கிட்டான், அதுக்காக வேண்டி எல்லாம் செய்வதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு கேரள ஒரு பட நடிகர் பேசுகிறார், இலங்கை இந்த மீனவர்கள் கொலை சம்பந்தமா, அதாவது இந்த இந்து சமுத்திரத்தில் போற மீனவர் கொலை சம்பந்தமாக என்ன பேசுறோம் தெரியுமா, இலங்கையுடைய மெப்பைய உலகத்தின் அழிச்சிருவோன்ற கோடான லட்சக்கணக்கான பேருக்கு கை தட்டுறாங்க. அதுக்கு இலங்கையுடைய மெப்பையே உலக படத்தை அழிச்சிருவாராம், அதுக்காக லட்சக்கணக்கான பேர் கை தட்டுறாங்க. எவ்வளவு ஏமாந்து வைத்திருக்கிறான் பாத்தீங்களா, விளங்கிட்டா எவ்வளவு ஏமாந்து அத்தனை மீன, அதாவது ரசிச்சுட்டு போனா பரவாயில்ல, சீரியஸான ஒரு பிரச்சனையில நிறைய கொண்டு பேச வைக்கிறான். சீரியஸான பிரச்சனை, வாழ்க்கையில மீனவர்கள் 500 பேருக்கு மேல் சுடப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நியாயமா நியாயம் இல்லைன்னு பேச வேண்டிய பிரச்சனை, அதுக்கு இவனை கொண்டு வந்து பேச வச்சு அவன் அதே மாதிரி பேசுறான், படத்துல பேசுற மாதிரி. எப்படி, அதாவது இலங்கை படத்தை உலகத்தை விட்டு அழித்து விடுவேன், அதுக்கு 1 லட்சம் பேர் சேர்ந்து கைதட்டு. எவ்வளவு அவமானம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு ஆளுமை குறைச்சல். நாங்க வளர்ந்த எங்கிருந்து வளர்ந்த சமுதாயம், எந்த வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு சமுதாயம், எதை பார்த்து கைதட்டி கண்டிருக்கிற பாத்தீங்களா? இப்ப அன்புள்ள சகோதரர்களே, ஆளுமையில் பாதிப்பு. இரண்டாவது என்ன தெரியுமா, சுத்தமான வீண் விரயம். சுத்தமான வீண் விரயம் அது எப்படி தெரியுமா வழங்கணும், வீண் விரயம் எடுக்கக்கூடிய உச்சகட்டத்தை எங்களை வாழ்க்கையை நீங்க மொத்தமா அளந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை என்றது என்ன, வாழ்க்கை என்று சொல்றதால வழங்குது இல்ல, வாழ்க்கை என்றது நேரம். அப்படி பிரிங்க பாவம், வாழ்க்கை என்ற சொல்ல விட்டுட்டு வாழ்க்கை என்றது மணித்தியாலங்கள், அதான் உங்களோட வாழ்க்கை. ஒரு அவர் வீணாயிட்டுன்னா உங்களுக்கு 5 லட்சம் மணித்தியம். ஒரு மனிதன் வாழ்க்கையே எண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் சமுதாயம், என் உம்மத்துடைய வாழ்க்கை காலம் எப்படி தெரியுமா, 60 தொடக்கம் 70 வரைக்கும் என்றாங்க. அப்ப பிறந்து 10 வருஷத்தை விடுங்க, மத்த 60 வருஷத்தை எடுங்க. இந்த 60 வருஷத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அதை மணித்தியாலங்களால் பிரித்தால் 5 லட்சம் வருகிறது மணித்தியாலம். அதுல நீங்க தூங்குறது வேலை எல்லாம் விட்டா மேக்சிமம் பார்த்தா 2 லட்சம் மணித்தியாலம் தான் நம்மளோட லைஃப். எத்தனை மணித்தியாலம், 2 லட்சம் மணித்தியாலம். ஒரு வருஷத்துக்கு 8760 மணித்தியாலம். டெய்லி 3 ஹவர் வெட்டி விடுங்க, டிவிக்கு ஒதுக்குற எங்க வந்து நிக்கிறேன்னு பாருங்க. அப்ப நாங்க யோசிக்கணும், வாழ்க்கை என்றது 2 லட்சம் மணித்தியாலம் தான்டா, நான் வீணாக்குற ஒவ்வொரு மணித்தியாலத்துல நான் என்னது இப்படி போறேன். நம்ம வாழ்க்கை என்று சொல்றதுனால வழங்குது இல்ல, மணித்தியாலம் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வழங்கும். மணித்தியாலம் எடுத்து பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் இளம் வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 20,000 வரைக்கும் எனது மணித்தியாலங்கள் வீணாக்கி விட்டு நினைச்சு பாருங்க எவ்வளவு பாதிப்பாக இருக்கும். அப்ப சுத்தமான ஒரு வீண் விரயம் வாழ்க்கையில அவனவன் சில வீண் விரயங்கள் செய்வான், அந்த நிமிஷத்தோட முடிஞ்சிரும் வைங்க. அப்ப அது ஹராம், அல்லாஹ் அவன் மன்னிப்பு கேட்டா விடுவான், அது வேறு. இது நிரந்தரமா மௌத்து வரைக்கும் வச்சுக்கிட்டு நிக்கிற வீண் விரயம். எங்களோடு நிரந்தரமாக மௌத்து வரைக்கும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீண் விரயத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சினிமாவுடைய 3வது பாதிப்பு தான் நாங்கள் வளமையாக கேட்டவைகள். என்ன,
இந்த ஆபாசம், மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், பச்சை அதாவது ஒரு மோசமான விபச்சாரத்தை பகிரங்கமாக அனுமதிக்கக்கூடிய விஷயங்கள், இது மாத்திரமல்ல, அதாவது வீண்விரயமான நகைச்சுவைகள், நமது ஆளுமை குறைக்கக்கூடிய நகைச்சுவைகள், எங்களை மாற்றக்கூடிய நகைச்சுவைகள், அது மாத்திரமல்ல பாடல்கள், இசை, அர்த்தமற்ற இசையோடு கலந்த இஸ்லாம் ஹராமாக்கக்கூடிய பாடல்கள், இன்னும் உள்ள நடிப்பு தொகுப்புகளை, நடனங்களை கலையாக நினைத்து நாங்கள் இந்த சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களும் பெண்களும் ஆண்களுமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக நாலாவதாக சுயமரியாதை அது பாதிக்க. நான் அது அந்த மூளை உங்களுக்கு மெதுவாக சொன்னது நிறைய பேருக்கு தெரியும். நாலாவது என்ன தெரியுமா? சுயமரியாதையை குறைக்கிறது சகோதரர்களே. சுயமரியாதை, ஆளுமை வேறு, சுயமரியாதை. சுயமரியாதை என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா? நீங்க உள்ளத்துக்குள்ள எதை போடுறீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு சுயமரியாதை வெளியாகும். அது சுயமரியாதை எடுபட உங்களுக்கு தெரியாமலே உங்களோட பவர் குறையும். உங்களுக்கு தெரியாமலே உங்களோட பவர் குறையும். அதனால உங்களுக்கு ஒரு புள்ளேட்ட ஒன்றை தடுக்க இயலாம போகும், மனைவிட்ட ஒன்றை தடுக்க இயலாம போகும், நண்பர்களுக்கு மத்தியில ஒன்றை தடுக்க இயலாம போகும். ஒரு நண்பனை இன்னொரு நண்பனும் சேர்ந்து சினிமா பார்த்துட்டானுங்களே, அடுத்த முறை ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களே நல்லவர் நினைச்சுக்கிறாரு, என்ன உங்களோட கூட்டாளி சினிமா பார்க்கிறாரு, நீங்க இயல்பாக எப்படி ட்ரை பண்ணுவீங்க தெரியுமா? பார்க்கிறான், அப்படி பார்க்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கு எல்லாரும் தவறு செய்யறவங்க தானேப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்களும் பாக்குறீங்க, அந்த ஆளுமை உங்களோட சுயமரியாதை குறைஞ்சி போய்க்குது, உங்களுக்கு எதிர்க்க எல்லாம் மனசு வராது. ஆனா நீங்கள் அதை கண்டிப்பாக தவிர்த்த ஒரு ஆளா இருந்தா அப்படியாண்டு கேட்டு அதை விசாரித்து அதை கடுமையான ஒரு ஆக்ஷனுக்கு வருவீங்க. அதனாலதான் இன்னைக்கு வீட்டுல ஒரு உபதேசம் எடுபடுது இல்லை. வீட்டுல நான் சொன்ன மாதிரி எப்படி இது படம் பார்க்கிற நேரமாட்டு தான் கேட்கிறாங்களே ஒழிய அது ஹராம் என்று சொல்றாங்க இல்லையே. தாய்க்கு தெரியும் படம் பார்க்காதேன்னா நீங்க மட்டும் பாக்குறீங்களா, அவன் கேட்பான்னு தெரியும். அதனால பவர் குறையும், வசனங்கள் மாறும், எச்சரிக்கிற முறை மாறும். எப்படி மாறும் தெரியுமா? நபித்தோழர்கள் ஒரு பாவத்தை எச்சரிச்ச மெத்தட் பாத்தீங்கன்னு சொன்னா ரசூல் அந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாங்க ஒரு பாவத்தை செய்யற நேரத்தில் மலைக்கு கீழே நிக்கிற மாதிரி நினைப்போம், அந்த மலை உள்ள போகுது. இன்றைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு ஈ மூக்குல வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க, செருப்பு வாரை விட குறைவாக மதிக்கிறார்கள். அப்படி என்ற காரணம் சுயமரியாதை குறைஞ்சிட்டு போகுது. மனைவிட்ட கூட எச்சரிக்கை இல்லாம இருக்குது, இவருக்கு எந்த வித நடவடிக்கையும் செய்யலாம இருக்குது. பாக்குற டைமா மகரிப் நேரத்துல பாக்குறதா, இவ்வளவுதான் எச்சரிக்கை. மகரிப் நேரத்துல பாக்குறதான்னு கேட்கிற, அப்ப அசருக்கு பார்க்கலாமா, சுபகு பார்க்கலாமா, லீவ் நாள்ல பார்க்கலாமா, அதுதான் அது முன்னூறு. அப்படி போடுற என்னன்னா இவர் லீவ் நாள்ல பாக்குறவரா இருப்பாரு, அதை காப்பாத்தி தான் அடிப்பாரு. என்ன காரணம்? சுயமரியாதையின்மை. சுயமரியாதையின்மை. அன்புள்ள சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். எங்களது உள்ளங்களிலே பாதிப்படைகின்றவைகள் இஸ்லாமிய வரலாறுகளாகவும் குர்ஆனாகவும் சுன்னாவாகவும் நபித்தோழர்களுடைய அந்த வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டுமே ஒழிய இது போன்ற பொய்யான போலியான சினிமாக்கள் எங்கள் உள்ளத்திலே பாதிப்பு செலுத்த கூடாது. அப்படிப்பட்ட தூய்மையான நல்ல உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் எம் சமுதாயம் இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திற்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.